மீனவர்களை ஏன்பா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே, சேர்த்தீங்களா? மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொன்னீங்களே, கட்டி தந்தீங்களா? அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் சொன்னீங்களே, அமைச்சு கொடுத்தீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி 12% இருந்து 8% குறைக்கப்படும் சொன்னீங்களே, குறைச்சிங்களா? ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க 10,000 மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே, வழங்குனீங்களா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் 75% தமிழர்களுக்கு என்று சொன்னீங்களே, தந்தீங்களா? 3 லட்சத்துக்கு மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்களே, நிரப்புனீங்களா? தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே, நியமிச்சீங்களா? ரேஷன் கடையில் மீண்டும் உளுந்து வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே, வழங்கினீங்களா? வகுப்பு வாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான், அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்லை. ஏன்னா இருந்தாதானே. அதனால நான் உங்களை கேட்கிறேன், செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா? மை டியர், வேணாம் வேணாம் வேணாம். அப்படி கூப்பிட்டா, ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால கேக்குதா மை டியர் சிஎம் சார்? அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி. இது ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஏமாத்து வேலை தான். இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான். இப்படி ஏமாத்துறதுல இவங்க 2 பேருமே ஒரே வகைரா தான். முந்தானேத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர், இப்போ இந்திய பிரதமர். இப்படி மாத்தி மாத்தி பிளேட்டை மாத்தி மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட். இப்ப புரியுதா மக்களே? மறைமுக உறவுக்காரர்கள்னு நாம ஏன் சொல்றோம்னு? சரி, இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம். தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்கள முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம். சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது. பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது. ஆனா இங்க இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்குதான்னு கேட்டா ஜீரோ தான். சிமெண்ட் ஆலைகளால ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. யுனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும். ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கலையே ஏன்? மருதையாத்தோட குறுக்க வாராணவாசி தடுப்பணை கட்டுறதை பத்தி 4 வருஷமா கண்டுகளையே ஏன்? அரியலூர்ல இருந்து ஜெயங்கொண்டான் காட்டுமன்னார் கோயில் வழியாக சிதம்பரத்துக்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல. ஜெயங்கொண்டத்திலிருந்து கும்பகோணத்திற்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல.
அரியலூர்னாலே முந்திரி உற்பத்தி தான் பிரதானம். அதனால முந்திரி தொழிற்சாலை அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல. இந்த மாவட்ட தம்பி இறங்கு, தம்பி இறங்கு, ப்ளீஸ் 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 இறங்கு, இறங்குப்பா ப்ளீஸ். அண்ணா அது சாஞ்சி போயிடுச்சுண்ணா, இறங்க சொல்லிருங்கண்ணா. விஜயண்ணா சாஞ்சி போச்சுண்ணா, அது இறங்க சொல்லிருங்கண்ணா. ஹலோ பிரதர், சார் அவரை இறங்க சொல்லுங்க ப்ளீஸ். இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தும் போதுமான பேருந்து வசதி இல்லையே, ஏன்? என்னடா இவன் வந்ததுலேருந்து கேள்வியா கேட்கிறான், இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே? தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். ஆனா at the same time மருத்துவம், குடிநீர், ரேஷன், கல்வி, அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். பெண்கள் பாதுகாப்புல, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.